பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, என்னடி நீ இப்படி டக்குன்னு அவரை ஓங்கி அரைஞ்சிட்ட? நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி நீ அவரை திரும்பி அடிப்பண்ணு. பின்ன என்னடி வைஷு, அவன் பாட்டுக்கு வந்தான், என்ன ஏதுன்னே கேட்காம என்னை ஓங்கி அறையிறான். அட்லீஸ்ட் அவன் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கேட்காம நான் இத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு பையனை அடிச்சேங்கிறதுக்காக என்னை அடித்தான் பத்தியா? அதான்டி பழிச்சு நானும் பதிலை கொண்டு வச்சுட்டேன். அவனுக்குலாம் இன்னொரு அறை கூட வச்சிருந்துருக்கலாம்டி. பார்த்தாவே தெரியுது நல்ல பணக்காரன்னு. அதனால தான் திமிர் பிடிச்சி ஓவராக ஆடுறான். ஆனால் ஒன்னுடி வைஷு, இன்னொரு தடவை தயவு செஞ்சு அவனை என் கண்ணில் அந்த கடவுள் காட்டக்கூடாது நண்டி வேண்டிகிட்டு இருக்கேன். அதையும் மீறி காட்டினான்னு வச்சுக்க, கண்டிப்பாக அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி வைஷு. ஹே மித்து, கூல் டி கூல். இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சரிடி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ளே போகலாம். ஏற்கனவே அந்த மொட்டை என்ன பண்ண காத்திருக்கான்னு வேற ஒன்றும் புரியலை. அவனை வேற சமாளிக்கணும்டி மித்து, சீக்கிரம் வாடி போகலாம். ஐயோ ஆமாம்ல, சீக்கிரமா வைஷு போகலாம். ஐயோ இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு வைஷு. நீ வர வழியிலலாம் ஏதாச்சும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருந்தா இப்படி தாண்டி லேட் ஆகும். சரி சரி வா போகலாம் போகலாம். ஐயோ என்ன மித்து, லிஃப்ட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஐயோ நம்ம நேரம்டி, லிஃப்ட் வர ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இப்போ என்னடி மித்து பண்ணுறது? வைஷு இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு லேட்டு தான். எப்படியா இருந்தாலும் அந்த மொட்டை தலையன் வழக்கம் போல் நம்மளுக்கு 2 அர்ச்சனை கொடுக்க தான் போகிறான். பின்ன எதுக்குடி வீடு லிஃப்ட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போவே நம்ம போய்க்கலாம். எப்படி மித்து எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? மித்து, நம்ம வேணா ஸ்டெப்ஸில் ஏறி போகலாமா? வாயேன். வைஷு கொஞ்ச நேரத்தில் லிஃப்டே ஓப்பன் ஆகிடும்டி, நம்ம லிஃப்ட்லேயே போய்க்கலாம். வெயிட் பண்ணு. ஹே ஹாய் மித்து. மித்து வந்துட்டாண்டி உன்னோட ஃபாலோவர். சி வந்துட்டானா? இம்சை இம்சை, கடவுளே இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஹாய் மித்து. எத்தனை தடவை சொல்றது? கால் மீ அஸ் மித்ரா. ஓகே 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 மித்ரா போதுமா? ஹே இப்போ என்ன உனக்கு காலையிலே வந்து எதுக்கு இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? என்ன மித்ரா இப்படி கேக்குற? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? இங்க பாரு பிரவீன், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நீ மறுபடியும் வந்து கேட்டாலும் என் பதில் இது மட்டும்தான், எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. போதுமா? என்ன மித்ரா இதையே சொல்ற? வைஷு நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஹா ஐயோ, இவன் என்ன நம்மளை கொத்துடுறான்? ஹா என்னங்க, எனக்கு காலையிலேருந்து சரியாக காது கேட்கல. நீங்கள் எதா இருந்தாலும் அவகிட்டே பேசிக்கோங்களேன். மித்ரா ப்ளீஸ் மித்ரா, தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு மித்ரா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே? ஐயோ பிரவீன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் தான் சொல்றேன் எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் நல்ல முடிவா சொல்லுனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இங்க பாரு பிரவீன், இன்னொரு தடவை என்ன இது மாதிரி வந்து டார்ச்சர் பண்ற வேலை வச்சுக்காத. ஓகே வைஷு, நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி போலாமா? சரிடி. போடி போ. எவ்வளோ நாளைக்கு தான் என்னை பிடிக்கலன்னு நீ சொல்லுவ? இந்த பிரவீன் ஒன்று ஆசைப்பட்டானா அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவாண்டி. உன்னையும் நான் அடைஞ்சே தீருவேன். அதுக்கப்புறம் உன் திமிரு எல்லாத்தையும் நான் மொத்தமாக அடக்குறேன்டி. ஐயோ மித்து, என்னடி இது? நான் ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்ன ஸ்டெப்ஸில் ஏறி போகலான்னு. நீ என்னடானா அவன் மேலே உள்ள கடுப்பில் இப்படி என்ன இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸில் ஏறி கூட்டிகிட்டு வந்துட்டு? ஐயோ மித்து, காலில் ரொம்ப டயர்டாக இருக்குடி. மேடம் தானே ஆசைப்பட்டீங்க ஸ்டெப்ஸில் போகணும்னு, அதனால தான். மித்து, இருந்தாலும் பிரவீன் ரொம்ப பாவண்டி. ரொம்ப நாளாக உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். ஏதாச்சும் பார்த்து பண்ணடி. அப்படியா மேடம்? சரி ஓகே, இந்த டைலாகை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவினிங் உங்களுக்கு நான் திரும்பி சொல்லுவேன். என்னடி? என்ன விஷயம் மேடம், மறந்துட்டீங்களா? ஈவினிங் ஒரு கவிஞர் உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு உங்க பின்னாடியே வருவாரே, அப்போ அவர் வரும்போது இதே டைலாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஐயோ மித்து, நான் ஏதோ ஃபண்டுக்கு சொன்னேன்டி. பிரவீனாச்சும் உன் பின்னாடி சுத்துறதோட நிறுத்திப்பாண்டி. ஆனால் அவன் சுத்துனங்கிற பேர் வழியில் டெய்லியும் கவிதையாக சொல்லி சாவடிப்பான் மித்து. சத்தியமாக அந்த கவிதை கேட்கறதுக்கே ரொம்ப நாராசமாக இருக்கும்டி. உனக்கே தெரியும்லடி, தெரிஞ்சு கூட இப்படி சொன்னால் எப்படி மித்து? நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, நீயும் அவனை பற்றி பேச வேணாம், நானும் பிரவீன் பற்றி பேச மாட்டேன் டி. அந்த பயம் இருக்கணும். சரி சரி வா போலாம். ஹே மித்து, அந்த மொட்டத்திலேயே இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்டி. அப்பா தப்பிச்சிட்டோண்டி இன்னைக்கு. சரி சரி வா, சீக்கிரம் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கேபின்ல உட்காந்து லாகின் பண்ணலாம். சரிடி வா போலாம். ஐயோ மித்து, நல்லா மாட்டிக்கிட்டோண்டி. அந்த மொட்டை தலையன் காண்டாமிருகம் வந்துட்டாண்டி. சரிடி சரி, நமக்கு என்ன இது புதுசா? என்ன வழக்கம் போல ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். வா சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அடடா வாங்க மித்ரா மேடம், வைஷு மேடம். என்ன இன்னைக்கு 2 பேரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ட மாதிரி தெரியுது. ஹே மித்து, இந்த மொட்டையை என்னடி சொல்றான்? நம்ம சீக்கிரமா வந்துட்டோமா என்ன? ஐயோ வைஷு, அவன் நம்மள கலாய்க்கிறான்டி.
அட சொல்லுங்க மேடம், உங்க 2 பேர்ட்ட தானே கேக்குறேன். அது சரி, வேலைக்கு ஜாயின் பண்ணியே 4 மாசம் கூட இன்னும் ஆகல. ஒரு நாள் கூட ஆபீஸ் டைமிங்க்கு நீங்க வந்திருப்பீங்களா? ஏதோ ப்ராஜெக்ட்லாம் சொன்ன டைம்ல முடிக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டிஎலும் உங்களை சும்மா விட்டுட்டே இருக்கான். ஆனா நான் அப்படி விட முடியாது. சொல்லுங்க, இன்னைக்கு ஏன் லேட்டு? சொல்லுங்க. ஐயோ மித்து, என்ன இன்னைக்கு கதை சொல்றதுன்னு நம்ம பிளான் பண்ணவே இல்லையடி. இப்போ எப்படி இந்த மொட்டையனை சமாளிக்கிறது? ஐயோ வைஷு, அதை தாண்டி நானே யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொருடி, யோசிக்க விடுறி. பாரா, மித்ரா மேடம்க்கு வாயிலிருந்து வார்த்தை வரலையா? மித்ரா மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் இன்னைக்கு லேட்டு? இப்போ என்ன சார் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ஏன் லேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? அப்போ கதையை ரெடி பண்ணிட்டாளா? சரி, ஓகே, நம்மளும் ஆமாசாமி போகிறதுக்கு ரெடி ஆயிடுவோம். ஆமா. ஐயோ சார், எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி லேட்டாக போயிட்டே இருக்கோமே, அதனால இன்னைக்காச்சும் சீக்கிரமாக எந்திரிச்சு போகணும்னு சொல்லிட்டு நானும் வைஷுவும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் சார். அப்போ ரோட்டில் உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமாக ரொம்ப யங்காக, மண்டையில் ஃபுல்லாக முடி இல்லாமல் மொட்டைத்தலையாக, சாரி நல்லா ஹேண்ட்ஸமாக யங்காக பார்க்குறதுக்கே செம்ம ஸ்மார்ட்டாக ஒருத்தவர் நின்றுட்டு இருந்தார் சார். நின்றுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாரு சார். சரி, நாங்களும் பார்க்காம போயிடலாம் தான் சார் நினச்சோம். ஆனால் இன்னமும் தெரியல சார், அவரை பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு சார். அதான் சார் அவரை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அதான் சார் அவரை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இப்போ தான் சார் அவங்க வீட்டுக்கு ஏற்றி விட்டுட்டு அப்போ வந்தோம் சார். அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு சார். அதனால தான் சார் இன்னைக்கு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன மாதிரி ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் லேட்டா வந்தீங்களா? ஐயோ ஆமாம் சார், சத்தியமா. வைஷு, என்னடி பார்க்குற, சொல்லடி சார் கிட்ட. ஐயோ சில்லா, என் தலை எழுத்து. இந்த மொட்டை தலையினா இப்போ நான் ஸ்மார்ட்டு ஹேண்ட்ஸம்னு சொல்லணுமா? ஐயோ ஐயோ ஆமாம் சார், மித்ரா சொல்கிறது சரிதான் சார். அவர் அப்படியே பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே நல்லா ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக யங்காக இருந்தார் சார். அதான் சார் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம். சரி, நீங்க ஏதோ என்ன மாதிரி ஸ்மார்ட்டா யங்கா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால உங்களை நான் எனக்கு விடுறேன். அண்ட் அதோட இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். ஓகே, நாளைல இருந்து சீக்கிரமா வர பாருங்க. கண்டிப்பா சார். ஓகே. அப்பா மித்து, வழக்கம் போல இன்னைக்கு தப்பிச்சிட்டோண்டி. ஆனாலும் இந்த மொட்டை தலையனை ஹேண்ட்ஸமு ஸ்மார்ட்டு யங்குன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஓவர் டி மித்து. எனக்கும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய் கூசுது தான். ஆனாலும் என்ன வயசு பண்ணுறது, இந்த மொட்டை தலையனை சமாளிக்கிறதுக்கு நம்ம இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரே ஐடியா அவனை புகழ்ந்து பேசுகிறது மட்டும்தான். அது தாண்டி எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி அவனை எப்படி ஸ்மார்ட்டு யங்கு ஹேண்ட்ஸம்னு சொல்கிறதுக்கு. சரி வாடி, இன்னைக்கு எப்படியோ நம்ம கோட்டா ஓவர். சரி வா, போய் சீக்கிரம் போய் ஒர்க்கில் போய் உட்காரலாம். மித்ரா, வைஷு. ஹாய் டிஎல் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் வைஷு, மித்ரா. லுக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் தான் உங்கள் டிஎல். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் எல்லாரையும் நான் சமாளிச்சதுக்கு ரீசனே நீங்கள் ப்ராஜெக்டை ஆன் டைமில் முடிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் அதோட அந்த மேனேஜரை சமாளிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் லேட்டாக வந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பிகாஸ் நம்ம எம்டி இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததே கிடையாது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் எம்டி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருவாராம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது மாதிரி லேட்டாக வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க 2 பேரும். ஓகே? ஓகே சூர்யா, நாங்கள் இனிமேல் சீக்கிரமாக வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஐயோ மித்ரா, சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்ண சொல்லல, சீக்கிரமா வாங்கன்னு சொல்றேன். ஓகே காய்ஸ், நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. மித்து, சின்னடி இது இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட்டா இருந்த நம்ம டிஎல் சூர்யாவே வந்து இனிமே சீக்கிரமா வர பாருங்க, எம்டி வர போறாருன்னு சொல்றான். இப்போ என்ன மித்து பண்றது? என்ன வைஷு பண்றது? இவ்வளோ நாள் நம்மளை காப்பாத்தினா நம்ம டிஎல் சூர்யாவே வந்து எப்படி சொல்லிட்டு போறாருன்னா கண்டிப்பா அதுல ஏதாச்சும் விஷயம் இருக்குண்டி. வேற வழியே இல்லடி, சீக்கிரமா இனிமே நம்ம கிளம்பி வர்றதுதான் ஒரே வழி. அதோட நம்ம ஜாயின் பண்ணி இங்க 4 monthsக்கு மேல ஆயிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம எம்டியை பார்த்ததே இல்லை. ஸோ எம்டி யார் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் வைஷு. ஆமா மித்து, நம்மளும் எவ்வளோ நாள் இந்த ஆஃபீஸோட எம்டி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்திருப்போம். என்னைக்கா காத்திருந்ததுக்கு ஒரு வழியா பதில் கிடைக்க போதுரி. சரிடி, சீக்கிரம் வா, போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சே, இந்த அண்ணிக்கிட்ட காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நமக்கு வேற விமென்ஸ் கிளப் போகிறதுக்கு வேற ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு. ஹாய் மாம், குட் மார்னிங். குட் மார்னிங் ராகுல். ராகுல், உங்ககிட்ட எத்தனை தடவைடா சொல்கிறது, கொஞ்சமாச்சும் பொறுப்பாக இரு. உன்னால் பொறுப்பாக இருக்க முடியலனாலும் பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடின்னு. என்ன ராகுல், மறந்துட்டியா? உங்கள் அப்பா நம்மளை விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் என் அண்ணன் வீடு தான் கெதின்னு இருக்கிறேன், புரிஞ்சதா? உன்னை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ராகுல். அது எதுனாச்சும் உன்னால் தடைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இங்கே பாரு ராகுல், இந்த மாதிரியே நீ பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டே இருந்தனா நம்ம பிளான் பண்ணபடி ஒன்றுமே நடக்காது ராகுல், புரிஞ்சதா?
மாம் இப்போ எதுக்கு மாம் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டோன்ட் வரி மாம், எல்லாம் இந்த தனியாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தானே. சீக்கிரமாகவே அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமாம். அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமாம். நீங்கள் கவலையை விடுங்க மாம். அதோட என்னால் போய் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது மாம். அதான் அந்த ஆதி இன்னைக்கு ஊர்லேருந்து வரான்ல, அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான் மாம். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க மாம். நான் கிளம்புறேன் மாம், பாய். டேய் ராகுல், உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாடா? இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சு சுத்த போற? டேய் ராகுல், உனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் பேச்சு கூட எடுபடாது, எல்லாம் எங்கள் அம்மா பேச்சு தான் எடுபடும்னு. இங்கே பாரு ராகுல், எங்கள் அம்மா மனசு வச்சா மட்டும்தான் உனக்கும் தன்யாவுக்கும் கல்யாணமே நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஒழுங்காக பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு செய்யும் ராகுல், புரிஞ்சுதா? உஃப் மாம், யூ டோன்ட் வரி மாம். கண்டிப்பாக அந்த தன்யா கழுத்தில் நான் தான் மாம் தாலி கட்டுவேன். அதோட அவளும் எனக்கு தான். இந்த சொத்து நமக்கு தான். நீங்கள் கவலையே விடுங்க மாம். ஓகே மாம், எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. பாய் மாம். ஓகே ராகுல், அப்புறம் உன்னை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. இவ்வளோ நாள் நீ குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு சுற்றுறப்பெல்லாம் இந்த வீட்டில் ஏன் என்னன்னு எங்கள் அம்மாவை தவிர யாருமே உன்னை கேள்வி கேட்டதே இல்லை ராகுல். ஆனால் இன்னைக்கு அந்த ஆதி வரப்போகிறான். அவனை பற்றி உனக்கே நல்லா தெரியும்ல. இங்கே பாரு ராகுல், புரிஞ்சு நடந்துக்கோ. கொஞ்ச நாளைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றுறத நிறுத்தி வச்சுக்கோ. எல்லாமே அந்த தன்யாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ ராகுல். ராகுல், உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு என்னால் எப்பவும் வர முடியாது, புரிஞ்சதா? அதுக்கு பகடக்காயே நீ தான் ராகுல், புரிஞ்சதா? மாம், சும்மா அந்த ஆதியை பற்றி பேசி என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க மாம். அவன் என்ன பெரிய சிவனா? மாம், சும்மா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க மாம். கண்டிப்பாக அந்த ஆதியோட தங்கச்சி தன்யா எனக்கு தான். ஹாய் சாவித்ரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹே ஹாய் ராகுல். ஹாய் மாயா டார்லிங், வாட் அ சர்ப்ரைஸ். என்னம்மா இப்பதான் வர? நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? ஹாய் மாயா, ஹவ் ஆர் யூ? யா ராகுல், ஐ எம் குட் ஆண்டி. நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் ஆண்டி, அதனால தான் ஆண்டி இங்க வர முடியல. மாம், யூ டோன்ட் வரி மாம். மாயா இனிமே அடிக்கடி இங்கே வந்துட்டு தான் மாம் இருப்பா. ஏன்னா ஆதி தான் இன்னைக்கு ஃபாரின்லேருந்து வரான்ல. ஸோ அவள் இனிமே அடிக்கடி இங்கே வருவா மாம். ஓகே மாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஹே மாயா, see you later யா, பாய். ஓகே ராகுல், பாய். மாயா பேபி, உட்காந்து பேசலாம் வா. இரு, உனக்கு அண்ணியை விட்டு காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. ஆண்டி, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. டுடே யூ ஆர் லுக்கிங் சோ கார்ஜியஸ் ஆண்டி. அதுவும் இந்த சாரி உங்களுக்கு அப்படி இருக்கு ஆண்டி. இஸ் இட்? மாயா டார்லிங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சாரீ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் இந்த சாரீ இங்கே உள்ள எந்த ஷாப்லையுமே கிடைக்கல. நான் ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். வெல், இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குல்ல. அண்டு ஐ திங்க் இந்த மாதிரி சாரீ யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விமென்ஸ் கிளப் போனால் எல்லாரோட பார்வையும் என் சாரீ மேலே தான் இருக்க போகுது. ஐ எம் ரைட் மாயா பேபி? ஏன் ஆண்டி, இதில் என்ன ஆண்டி உங்களுக்கு டவுட்டு? கண்டிப்பாக எல்லாரோட பார்வையும் இன்னைக்கு உங்கள் மேலே தான் ஆண்டி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க இந்த சாரியில். தேங்க்யூ ஸோ மச் மாயா டார்லிங். ஆண்டி, அப்புறம் இன்னைக்கு தான் ஆதி ஊர்லேருந்து வரான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா ஆண்டி? மாயா டார்லிங், நீ கேள்விப்பட்டது சரிதான். இன்னைக்கு தான் ஆதி ஃபாரின்லேருந்து வரான். ஓகே ஆண்டி, அப்புறம் ஓ மாயா டார்லிங், நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. யூ டோன்ட் வரி மாயா டார்லிங். கண்டிப்பாக உனக்கும் என் அண்ணன் பையன் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மாயா டார்லிங். அதோட அழகு, படிப்பு, ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயுமே என் அண்ணன் பையன் ஆதிக்கு கரெக்டாக இருக்கிறது நீ மட்டும்தான் மாயா டார்லிங். அதோட ஆதிக்கும் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இருக்காது. ஸோ யூ டோன்ட் வரி மாயா டார்லிங். கண்டிப்பாக உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆண்டி, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் ஆண்டி. அதோட அழகாக இருக்கவங்க எப்போவுமே பொய் சொல்லவும் மாட்டாங்க, ஏமாற்றவும் மாட்டாங்க ஆண்டி. ஸோ நீங்கள் எவ்வளோ அழகுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆண்டி. நோ, தேங்க்யூ ஸோ மச் மாயா டார்லிங். ஓகே மாயா டார்லிங், உமன்ஸ் கிளப்பில் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேன் மாயா டார்லிங், பாய். ஓ ஓகே ஆண்டி, அப்போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆண்டி. ரொம்ப நாளாக உங்களை பார்க்கலையா, அதான் வீட்டுக்கு வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓகே ஆண்டி, அப்போ நானும் கிளம்புறேன்.
ஓகே மாயா டார்லிங், see you later. ஓ காட், ஆதிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு தடவையும் இந்த கிழவிக்கு எப்படிலாம் ஐஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓ ஷிட், எல்லாம் எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் இருக்குது இந்த கிழவிக்கு. இந்த கிழவிக்கு மனசில் பெரிய கிளியோ பற்றான்னு நினப்பு. இதை ஒரு தடவையும் அழகாக இருக்கீங்க, கார்ஜியஸாக இருக்கீங்கன்னு சொல்கிறப்பலாம் அது படுற வைக்கும். ஓ ஷிட், அதை சத்தியமாக பார்க்க சகிக்கலை. என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் ஒருத்தவங்களோட சப்போர்ட்டாச்சும் நமக்கு இருந்தால் தானே ஆதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த கிழவிக்கு அவ்வளோ ஐஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓ ஷிட். மீனாட்சி ஆதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆலம் கரைச்சி எடுத்துட்டு வாமா. என்னடா ஆதி கண்ணா, வாடா வா, இப்படியா இருக்க? ஹாய் ஜானு டார்லிங், நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு நீ தான் பார்த்து சொல்லணும். எப்படி இருக்க? உன் பேரன்? என் பேர் எனக்கு என்ன குறைச்ச, ராசா கணக்கால இருக்கா. வருண் வாடா. என்னடா இவ்வளோ நாள் ஆளையே காணோம். இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதா? ஆதி, இவன் இருக்கானே இவ்வளோ நாள் வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்கலடா. இன்னைக்கு நீ வந்திருக்கனோட வந்திருக்கான் பாரு. அப்படியா ஜானு? சரி விடு, பாத்துக்கலாம். நம்ம பையன் தானே, இனிமே அடிக்கடி வர வச்சிடலாம். அதுக்கண்ணா பாப்பா எப்படிப்பா இருக்க? அம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆதி. என்ன வருண், இன்னைக்குதான் உனக்கு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதா? ஆதி, இவ்வளோ நாள் வருண் இந்த பக்கமே வரல தெரியுமா? நான் ஏதோ வேணும்னு வராம இருக்க மாதிரி இல்ல அம்மாவும் பாட்டியும் சொல்றாங்க. நான் வந்தாவே தான் என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னே இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்காளே, அப்புறம் எங்கேருந்து நான் இங்க அடிக்கடி வந்துட்டு போறது? என்னப்பா ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா. இனிமே அடிக்கடி வரேன்னு சொன்னம்மா. ஆமாம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே வருண் அடிக்கடி இங்க வருமா. என்ன வருண், அப்படித்தானடா? என்னது அடிக்கடியா? அடிக்கடி வந்து அவ என்ன டார்ச்சர் பண்ணியே சாவடிப்பாளே. என்ன மச்சான், அடிக்கடி தானே மச்சான்? வரலாம் மச்சான், வரலாம். சரிப்பா ஆதி, நான் போய் உங்க 2 பேருக்கும் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் சாப்பிடுவாங்க. சரிம்மா. என்னடா ஆதி, வரும்போது ஏதாச்சும் பொண்ணுக்கு கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா நீ என்னடானா வருண் கூட வந்து நின்றுக்க. பாட்டி யாரு இவனா? பொண்ணு கூட்டிட்டு வருவானா? இருந்தாலும் உங்களுக்கு பேராசைதான் பாட்டி. டேய் மச்சான், போதும்டா, அடங்கு. டேய் மச்சான், பின்ன என்னடா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு பாட்டிக்கு இன்னும் தெரியல பாரு. போதும், நீ மூடு. என்ன ஜானு டார்லிங், இது வரைக்கும் இந்த ஆதி உங்ககிட்ட சொல்லாம ஏதாச்சும் பண்ணிருக்கனா? அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லாம பொண்ணை கூட்டிட்டு வருவேன்? ஒருவேளை ஏதாச்சும் பொண்ணை கூட்டிட்டு வர ஐடியா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். நீ நானும் சேர்ந்தே போய் கூட்டிட்டு வந்துடலாம், ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து போய் பொண்ணு கூட்டிட்டு வர போறீங்களா? அது சரி. ஹாய் ஆதி அண்ணா. வந்துட்டாளா? இம்ச கடவுளே, இவ வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். தனியா குட்டி, எப்படி இருக்க? ஆதி அண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் தனியா குட்டி. ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? அம்மா நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா ஆதி அண்ணா, நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து அர்ஜென்ட்டா கால் வந்துச்சு, அதான் அகைன் போறேன். அப்பா முதல்ல கிளம்புடி. இம்ச. சரிடா தன்யா, அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது ஆதி அண்ணா. தன்யா போதுண்டி போதும். அவனே இப்போதான் வந்திருக்கான். எவ்வளவு நேரம் தான் நின்று பேசிட்டே இருப்பா. அவன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. என்ன ஜானகி மேடம், என்ன ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுட்டு எப்படியும் உன் பேரன் கூட உட்காந்து கதை தானே பேச போறேன். அதுக்கு தானே இப்படி அவசரமா என்ன துரத்துற? ஆமாண்டி ஆமா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நானும் என் பேரனை உட்காந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லா கதை தாண்டி பேச போறோம். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அம்மா தாயே, நீ என்ன வேணாலும் பண்ணுமா. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே அதே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னா உங்களை நான் ஈவினிங் பாக்குறேன். ஓகே சரிடா தன்யா, நீ கிளம்பு, ஈவினிங் பார்க்கலாம். ஓகே அதே அண்ணா. அதே அண்ணா, அப்புறம் என் கார் கொஞ்சம் பஞ்சர் ஆயிட்டு, அதனால உங்க ஃப்ரெண்டு வருண என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் டிராப் பண்ண சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். அதான பார்த்தேன். என்னடா இந்த இம்சை இன்னும் எந்த சம்பவத்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு. பண்ணிட்டாளா? கார் டயர் பஞ்சர் ஆகியிருக்காது, இவளே பஞ்சர் பண்ணிருப்பா. இவள டே வரும், என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இவளை நீ கூட்டிட்டே போகாத, அவ்வளவுதான். அதுதான் உனக்கு நல்லது. தன்யா, என்னடி சொல்ற? கார் டயர் பஞ்சர் ஆயிட்டா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. ஆமா ஜானகி மேடம், நான் தான் சும்மா இருக்கும்போது பெரிய ஊசி எடுத்து கார் டயர்ல குத்தி பஞ்சர் ஆக்கிட்டேன். ஜானகி, இது என்ன கேள்வி? கார் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி திடீர்னு தான் பஞ்சர் ஆகும்? சொல்லிட்டா பஞ்சர் ஆகும்? பாருங்க ஆதியண்ணா, ஜானகி என்ன சொல்லுதுன்னு. ஆதியண்ணா, எனக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா, ப்ளீஸ் நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண சொல்லுங்களேன்.
அச்சோ சரிடா தன்யா, இதுல என்ன இருக்கு, நான் சொல்றேன் இரு வருண் கிட்ட. வருண் என்னடா? டேய் மச்சான், என்னடா என்னன்னு கேக்குற? இவ்வளவு நேரம் தன்யா சொன்னதை கேட்டுட்டு தானடா இருந்த. டேய் அவ கார் டயர் பஞ்சர் ஆயிட்டான்டா, அவளை ஹாஸ்பிட்டல்ல போய் விடணுமாண்டா. கொஞ்சம் போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு வந்துறேன்டா. டேய் ஆதி, நீ என்ன விளையாடுறியாடா? எனக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்டான மீட்டிங் ஒன்னு இருக்குடா, நான் கிளம்பி போகணும்டா. அதனால தன்யாக்கு வேணும்னா கேப் ஏதாச்சும் புக் பண்ணி கொடுத்துடலாம்டா, ஓகேவா? மவனே எஸ்கேப் ஆகலானா பாக்குற, உன்னை விட மாட்டேன்டா. நீ கேடினா நான் மகா கேடி. இப்போ பாரு, அதேனா ஹாஸ்பிட்டல் தாண்டி தானே நான் உங்க ஆபீஸே இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு போனா என்னன்னா இப்போ வந்திருக்கு. அண்ணா ப்ளீஸ், நான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குண்ணா, நான் போயே ஆகணும்ண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன ட்ராப் பண்ண சொல்லுங்கண்ணா. சரியான ஹிம்ச, எப்படிலாம் நடிக்கிற எல்லாருக்கும் முன்னாடி இவ்வள. டே ஆதி, நான் தான் சொன்னேன்லடா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. மச்சான் உனக்கே தெரியலடா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு, பின்ன என்னடா? டேய் வருண், போற வழியில அவளை டிராப் பண்ணிட்டு போறதுல உனக்கு என்னடா இருக்கு? அதோட கேப் இதுக்கப்புறம் புக் பண்ணி அது வந்து இவளை பிக்கப் பண்ணிட்டு போகாட்டியும் டைம் ரொம்ப ஆகிடும்டா. அதான் தனியா சொல்றாளடா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு. பின்ன என்னடா, நீயே டிராப் பண்ணிட்டு போ. ஆதி நீ சொல்லுடா, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். டேய் மச்சான், ஆமாண்டா, இதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி அது வந்து இவளை பிக்கப் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு ரொம்ப டைம் ஆகும் மச்சான். ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அர்ஜுன் தான் அங்க இருக்கானே, அவன் மீட்டிங்கை மேனேஜ் பண்ணிப்பா. நீ தனியாவை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ் போடா, ஓகேவா? சரிடா சரி, அழைச்சிட்டு போறேன், வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வர சொல்லு. சிப்புடி நீலாம் திருந்தவே மாட்டேடி. சரி பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அது என்ன பாய்னா, ஈவினிங் பார்க்கலாம். ஹே வருண் பேபி, ஸ்டாப். இவ்ளோ ஃபாஸ்டா போனா நான் எப்படி வர முடியும்? வெயிட் பண்ணு. ஐயோ, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்ன வருண் பேபின்னு சொல்லாதன்னு. சே வருண் பேபி, உனக்கு வருண் பேபின்னு சொல்றது பிடிக்கலையா? அப்போ நான் வேணும்னா வருண் மாமான்னு கூப்பிடவா? ஐயோ நீ என்ன பைத்தியமா? ஆமா வருண் பேபி, பைத்தியம் தான். போ மேல, நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீலாம் திருந்தவே மாட்டல. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இது சரியா வராதுன்னு. ஏன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ கூட தான் வருண் பேபி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். உன்கிட்ட பேசுறது ஒண்ணு, ரோட்ல போற செரும மாட்டுக்கிட்ட பேசுறது ஒண்ணுதான். ரெண்டு கிட்ட பேசிய நோ யூஸ். இங்க பாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. இன்னும் 5 நிமிஷத்துல கார்ல உட்காந்தனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல போய் டிராப் பண்ணுவேன். இல்லைன்னா உனக்கு கேப் புக் பண்ணி கொடுத்துட்டு நான் பட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ வருண் பேபி, கோபப்படும் போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்கன்னு தெரியுமாடா நீ? இப்பதான் என் லவ்வ நீ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓகே சொல்ல போறேனே தெரியல. ஆனா அது வரைக்கும் இந்த டாக்டர் தன்யா உனக்காக வெயிட் பண்ணுவாடா வருண் பேபி. எப்ப நீ என்ன பார்த்த, எப்ப என் பேச்சை கேட்ட, எப்ப நான் பேச கிட்டத்தையா, எப்படா கோபம் குறையும், எப்படா பாசம் தெரியும், எப்ப நான் பேச கிட்டத்தையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.